அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். ஆமென். ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஜீசஸ். வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம திருச்சபை மக்கள் 4 மாதத்தை கடந்து இந்த 5வது மாதத்திலும் ஆமென் முதல் வாரத்திலும் ஆமென் ஹalleluya கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பையும் சொன்ன வார்த்தையின்படி ஆமென் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயிர்ப்பித்து கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாம். ஆமென். ஜீசஸ். வேதம் சொல்லுது, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத ஆமென் வற்றாத நீர்த்து போலவும் இருப்பாய். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நாம காணப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் ஆமென் ஹalleluya. ஹalleluya. எப்பொழுதும் நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கும்போது அந்த அந்த மரமோ அந்த பயிரோ விவசாயமோ எப்போதும் செழிப்பாக இருக்கும். ஆமென் ஹalleluya. கர்த்தர் நம்மையும் அப்படிப்பட்ட செழிப்புள்ள ஆமென் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் ஹalleluya. ஹalleluya. நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைத்து நம்முடைய துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாற்றி ஆமென் கர்த்தர் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கர்த்தர் தந்து ஆமென் ஆமென் ஜீசஸ் ஹalleluya நம்முடைய குறைகளை மகிமையிலே நிறைவாக்கி ஆமென் நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் கர்த்தர் மாற்ற அவர் ஒருவரே வல்லவராயிருக்கிறார். ஆமென் ஹalleluya. ஹalleluya. முதல் காரியம் நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் காணப்பட வேண்டும் சொன்னால் நம்ம எப்போதும் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. எப்போது கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆமென் அவன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து ஆமென் மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கிக் கொண்டு ஆமென் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் ஆமென் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர்வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென் ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆமென். மழை தாட்சியான வருஷம் மழை பச்சமான வருஷத்திலும் ஆமென் அவர் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமென் ஆமென். மழை தாட்சியான வருஷத்திலும் ஆமென் அவன் தப்பாமல் எப்பொழுதும் கனி கொடுக்கிற மனுஷனாய் காணப்படுவான். ஆமென் ஹalleluya. யார் அவர்கள்? கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய திருச்சபையாக மக்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆமென் ஆண்டவரை நம்பும் போது ஹalleluya ஹalleluya மழை தாட்சியான வருஷத்திலும் பஞ்ச காலத்திலும் ஆமென் தப்பாமல் கனி கொடுக்கிற ஆமென் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக ஹalleluya நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அப்ப தேவன் நாம் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம தேவன் மேல் கர்த்தர் மேல் செய்யணும்
நம்பிக்கை உள்ளவளாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் காணப்பட வேண்டி சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, சங்கீதம் புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்தி இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது மேல் வசனத்தில் நான் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், ஆமென், கர்த்தருடைய பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையிலே நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய், மழை தாட்சியான வருஷத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும். இரண்டாவது, வேதத்தில் பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க கேட்டா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, பைபிள் படிக்கிறனோ தெரியாது. ஆமென். அந்த பைபிள் இந்த வார்த்தை எவ்வளோ நாள் படிச்ச பைபிளை தொடவே இல்லை. பாக்கியா மற்ற யாரையும் கேட்க தேவை. அல்லேலூயா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு. அல்லேலூயா. பைபிள் தான் நம்ம வெளிச்சம், வேதம்தான் விளக்கு. அல்லேலூயா. அந்த விளக்கு வீட்டில் ஏற்றப்பட்டால், ஆமென், அல்லேலூயா, பெண்கள்லாம் சொல்லுவாங்களே, குடும்ப குத்து விளக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உலகத்துக்கு குத்து விளக்காக வச்சிருக்கார். அல்லேலூயா. குத்து விளக்கு வேணாம், உலகத்துக்கு விளக்காய் வச்சிருக்கார். ஆமென். நீங்கள் மனைவியில் ஏற்றப்பட்ட விளக்கு. ஆமென். அல்லேலூயா. அதை ஏற்றினால்தான் உங்கள் குடும்பம் பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வேலை பிரகாசமாக இருக்கும், உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்வார்? நாம தாங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆமென். வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவாய் ஆஸ்வதிக்கிறேன்னா எப்படி எப்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் செழிப்பாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே பிரியமாயிருக்கிற மனுஷன், ஆமென், அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். நாமும் அப்படிப்பட்ட மரமாய் குடும்பத்துக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு, நம்முடைய திருச்சபைக்கு, ஆமென், ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக வேணும். வரப்பு உயர நீர் உயரும். ஆமென். நீர் உயர நெல் உயரும். ஆமென். நாம வேதத்தில் உயர்ந்தாதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பைபிள் சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறதுக்கு கொஞ்சம் சமாதானம் இல்லை. ஆமென். மிகுந்த மிகுந்த ஆமென் சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவார். அந்த வீட்டில் சண்டை வராது. அந்த வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால எல்லாரும் கண்டிப்பாக வேதத்தை படிங்க, வேதத்தின் மேல் பிரியமாய் இருங்க. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் வேதத்தில் சொல்லப்படுது போல இலை உதிராதிருக்கிற மரம் போல, ஆமென், அல்லேலூயா, ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டம் போல கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து
கர்த்தரை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதே ஏசாயா புஸ்தகம் 51 அதிகாரம் 31 வசனத்திலே வாசிக்கும் போது வாசிக்கிறோம். ஏசாயா 51:3. ஆமென். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் ஆமென் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் அவாந்தர வெளி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் தோட்டத்தை போல புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுது. ஆமென். பாலை நிலம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல அதை வாசிக்கும் போது வேஸ்டேஜ் பிளேஸ். ஆமென். வேஸ்டேஜ் பிளேஸ் என்று போடப்படும். ஆமென். அது ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்கும் பயன்படாத இருக்கிற அந்த இடத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? ஆமென். சீயோனின் அவாந்தர பாலை வனத்தை ஆமென் ஆண்டவர் என்ன செய்றாரு? கர்த்தரின் தோட்டத்தை போல. ஹல்லேலூயா. கர்த்தரின் தோட்டம் என்பது புதிய மொழிபெயர்ப்பிலே ஏதேன். ஆமென். ஏதேமை போல கர்த்தர் மாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஆமென், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, ஆமென், வெறுமையாய் ஆக்கப்பட்டு, ஆமென், வேஸ்டேஜ் நிலம் போல, பாலை நிலம் போல, அவாந்திர வெளி போல வாழ்க்கை காணப்படும் போது, அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உங்களை தேவன் சொல்லுகிறார். கர்த்தரின் தோட்டமாகிய ஆமென் ஏதேனின் தோட்டமாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மை நாமே ஹல்லேலூயா என்ன செய்யக்கூடாது? நம்ம தாழ்த்தக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் தனிமையாக்கப்பட்டவன். ஆமென். தாழ்வின் மனப்பான்மை. ஆமென். தாழ்வு மனப்பான்மை என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? தாழ்வு மனப்பான்மைக்கு என்ன சொல்லுவாங்க? டீச்சர் அம்மா சொல்லு. ஐயோ, சரி. நல்லா அது இங்கிலீஷில் தான் நிறைய பயன்படுத்தும், தமிழில் பயன்படுத்தவே மாட்டோம். ஆமென். அந்த தாழ்வு மனப்பான்மைகளை ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மை வந்து 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 ஆமென் ஹல்லேலூயா. நான் அவாந்திர வெளி. ஆமென். என்னப்பா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆசிரியர் சொல்லிட்டா அது பெருசாகுது. அது வேணாம். அப்போ நம்ம தாழ்வு மனப்பான்மை வர வர நம்ம வாழ்க்கை எப்படி ஆகிட்டு, நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு ஆமென் அவாந்திர பாலை நிலமாக, அவாந்திர வெளியாக, ஆமென் வேஸ்டேஜ் பிளஸ் ஆக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சேரு கர்த்தரின் தோட்டமாக ஏதேன் தோட்டத்தை போல ஆமென் ஹல்லேலூயா நீர் பாய்ச்சலான தோட்டமாய் கர்த்தர் மாற்ற அவர் ஒருவரே வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவன் சொன்னார், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்த்து போலவும் இருப்பாய். ஆமென் ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் வாழ்க்கையிலே நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்து குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தினாலே வானத்தின் பலகணிகளை திறந்து ஆமென் வானத்தின் பலகணிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று இடம் கொள்ளாமல் போக மாட்டார். நான் உன்னை ஆசீர்வதிப்பே சொன்ன தேவன். ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆமென். வானத்தின் ஆசீர்வாதம். ஹalleluya. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. ஆண்டவருக்கு கொடுக்க கொடுக்க ஆமென். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அவங்க ஒரு மருந்து கொடுத்தாங்க, கஷாயம் கொடுத்தாங்க. இருமுறையில் அதுக்கு ஒரு கஷாயம் கொடுத்தாங்க. பாஸ்டர், இந்த மருந்தை சாப்பிட்டா உன் இரும்பல்லாம் போயிடும். அது உன் இரும்பல்லாம் போயிடும். ஆண்டு நம்ம வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறார்ல, அந்த மருந்து இன்னும் அப்படியே இருக்குது. அந்த மருந்து அப்படியே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, பாஸ்டர், இந்த மருந்து நைட்டு நீ சாப்பிட்டீன்னா அந்த நாள் முழுவதும் நீ வெஜிடபிள் தான் சாப்பிடணும், கறி மீன் சாப்பிடக்கூடாது பாஸ்டர். அப்போ தான் இந்த மருந்து சாப்பிட்டா வேலை செய்யும் பாஸ்டர். இது வரைக்கும் நானும் 2 மாதம் ஆயிடுச்சு, அந்த மருந்து அப்படி தான் இருக்குது, நானும் சாப்பிடல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மருந்து அப்படியே இருக்குது. இவங்களும் சொல்கிறாங்க, சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. அவருடைய ஆசீர்வாதம் வர வர இருமலும் இருக்குது, மருந்தும் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. பாஸ்டருக்கு என்ன இல்லை, கண்ட்ரோல் இல்லை, என்ன இல்லை, கட்டுப்பாடு இல்லை. அல்லேலூயா அப்படின்னு சுமத்ரா நினைக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அவர் ஆசீர்வதிச்சா அல்லேலூயா நம்முடைய குடும்பம் குறைவில்லாமல், ஆமென், அல்லேலூயா, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல, மழை தாட்சிய ஆன காலத்திலும், ஆமென், அல்லேலூயா, ஆமென், மழை தாட்சியான காலத்திலும், ஆமென், கத்னசிரரே தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல என்னை மட்டும் இல்லை, உங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாச வீட்டில் சாப்பிட்றேன், வீட்டிலையும் சாப்பிட்றேன், வெளியே போனாலும் சாப்பிட்றேன். அல்லேலூயா. அதனால தான் மருந்து சாப்பிட முடியல. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நீர்ப்பாய்ச்சலான, ஆமென், குறைவில்லாம, ஆமென், ஒரு நிறைவான, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வம், ஆமென், ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்புவாராக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென், ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின் ஆசீர்வாதத்தை பாஸ்டர் மட்டும் பெற்றுக்கொள்ளல, ஆமென், பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கிறவங்கெல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆமென், பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கிறவங்களாம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்களாம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மதுரைக்கு ஜெபம் போகும்போது, ஆமென், 5 வருஷமாய் குழந்தை பாக்கியில்லாத ஒரு குடும்பம், ஆமென், அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? இந்நேரம் அவங்களுக்கு சீமந்தம் முடிஞ்சிருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்னொரு மகள் தான் அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, தெரிஞ்சு இந்த மகளுக்கு சொல்லலை. மீண்டுமாய் நான் ஜெபிக்க போகும்போது அந்த மக வருத்தத்தோடு சொன்னாங்க, பாஸ்டர், அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க, 5ஆவது மாதம் கொண்டாடிட்டாங்க, ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல பாஸ்டர். நான் சொன்னேன், நீ விசுவாசி, நீ ஆண்டவர் விசுவாசி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷமே கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தருவார் என்று சொன்னேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த விசுவாசத்தினாலே அந்த மகளுக்கும் ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு வாழ்க்கை அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் தான். ஆமென், அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் தான்.
அது வற்றாது. அல்லேலூயா. அது அது வற்றாது. அல்லேலூயா. அது வற்றி போகவே போகாது. நம்ம குட்டி சபை. என்ன சபை? குட்டி சபை, பணக்கார சபை இல்லை. அல்லேலூயா. இந்த சிறிய சபையில் அநேகருக்கு நம்ம உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மக்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். நம்முடைய பிள்ளைங்கள்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஆமென். நம்ம கண்ணமிருத கூட எடுத்து கொடுப்பார். அல்லேலூயா. வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எடுத்து கொடுப்பார். திடீர்னு போன கிறிஸ்மஸ்க்கு மறந்துட்டார். கர்த்தர் பார்த்தார். அவர் மறப்பாரா? அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நான் கேட்கல, கேட்டால் கண்டிப்பாக அவர் செய்வார். ஆமென். நான் கேட்கல, ஏன்னா மாதம் நமக்கு உதவி செய்கிறாங்க. நான் கேட்கல. திடீர்னு என் நண்பர் என்ன பண்ணார்? 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நண்பர் ஃபோன் பண்ணி நம்ம சபைக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு போயிட்டார். கை தட்டுவோமா? அல்லேலூயா. 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கவும், அவர் வந்து சபையில் பிரசங்கிக்கவும், கர்த்தர் வாசல்களை, வானத்தின் பலகணைகளை திறக்கும். அதான் அற்புதம். ஆமென். என்ன தானே? அதான் அற்புதம். அல்லேலூயா. பாஸ்டர் போய் அங்கே கேட்குற அற்புதம் இல்லை. ஆமென். ஒரு ட்ரெஸ் கொடுத்தாரு. அது என்ன மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. அவர் ஹோல்சேல்ஸில் எடுத்துட்டார் போலுக்குது. நம்மளாம் பார்த்து எடுப்போம். ஆமென். பாருங்க, அவரு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு. காலையில் ஒரு 20 பேருக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டோம். ஆமென். அல்ல புடவை கொடுத்துட்டோம். கொஞ்சம் புடவை எத்தாந்துக்கிறோம். நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லா இருந்தால் கட்டுங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. அல்லேலூயா. பாஸ்டருக்கு எதுவும் சொல்லக்கூடாது. அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. அது என்ன கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. வாங்கி வச்சு சொல்லிட்டேன், இது வீட்டில் இருக்க வேணாம், அது என்ன பண்ணு, காலி பண்ணிவிடு. அல்லேலூயா. கொடுத்துருவோம். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய திருச்சபையாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 இரண்டாவது, கர்த்தர் நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்குன்னு சொன்னார். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் வந்து ஆமென், சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, ஆமென், கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீர் பாய்ச்சலான தோட்டத்தில் வாழுகிற பிள்ளைகள், ஆமென், அவங்க தொய்ந்து போவதில்லை. அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. புதிய மொழிபெயர்ப்பு சொல்றது, அவன் ஏங்கி தவித்து போவதில்லை. அவங்களுக்கு எந்த ஒரு ஏக்கம் இல்லாமல், ஆமென், எந்த ஒரு ஏக்கம் இல்லாமல், ஆண்டவரே என் எதிர்காலம், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம், ஆமென், ஏக்கம். அடுத்த மாதத்துக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. ஆமென். அல்லேலூயா. காசு கேட்டு சம்பளம் வாங்கி 15 நாள் கூட முடியல. ஆமென். நான் அவளை 15 நாள் கூட முடியல. அல்லேலூயா. பாஸ்டர், அம்மா கிட்ட உதவி பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், என்னம்மா 5 நாள் கூட முடியலம்மா, 20 தேதி முடிஞ்சா கூட எல்லாம் போன பிறகு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிற பிள்ளைகள். ஆமென். ஒருத்தர் காசு கேட்டாங்க. பாஸ்டர், எனக்கு உதவி செய்யுங்க பாஸ்டர், எனக்கு இந்த ஜிபேலாம் அனுப்ப தெரியாது, அனுப்புனாலும் நான் மாட்டிப்பேன். அல்லேலூயா. எல்லாம் கண்ட்ரோல்லாம் யோனகா கையில் இருக்குது. திடீர்னு கண்டுபிடிச்சிடும், உள்ளே வருது வெளியே போகுதுலாம் கண்டுபிடிச்சிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், ஒரு 300 ரூபா அனுப்ப. எதுக்குப்பான்னு கேட்டேன். செலவுக்கு பாஸ்டர். நான் சொன்னேன், கையில் பணம் இருக்குது, சர்ச்சுக்கு வாங்க தரேன். ஆமென். அவர்
எதுக்கு கேட்குறான்னு எனக்கு தெரியல. ஆமேன். சில பணம் அனுப்ப பேங்க்கில் பணம் கிடையாது ஐயான்னு சொன்னேன். அவங்க இனி வரைக்கும் சர்ச்சுக்கே வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றும் போது, அல்லேலூயா, நம்ம வாழ்க்கையிலே இனி தொய்ந்து போவதில்லை, ஏங்கி தவிப்பதில்லை என்று புதிய வழிவகுப்பு சொல்லப்படுது. ஆமேன். எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். ஆமேன். எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை ஆமேன், அந்த ஏக்கமெல்லாம் ஆமேன் அல்லேலூயா, நம்முடைய எதிர்காலம் எல்லாம் ஆமேன் அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளையே, கர்த்தரை தேடுகிற பிள்ளையே, உன் இருதயம் மகிழும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆமேன், கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும். ஆமேன். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற பிள்ளையே, ஆமேன், உன் ஏக்கத்தை ஆமேன் ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பகுதி வேதம் சொல்கிறது, அவர்கள் வற்றாத நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், இரண்டாவது பகுதி நீ வற்றாத நீருற்று போலவும் இருப்பாய். ஆமென். அது வற்றாது, அது வற்றாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அது வற்றாது. அல்லேலூயா. அது பஞ்சம் வந்தாலும் வற்றாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன செய்யாது? பஞ்சம் வந்தாலும் வற்றாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எடுக்க 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 கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. சாரிபாத் விதவின் வீட்டிலே ஊரிலே பஞ்சம் வரும்போது ஆமென் அல்லேலூயா, சாரிபாத் விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே ஆமென், அந்த பஞ்ச காலம் முழுவதும் ஒரு வற்றாத நீரூற்றாய் கர்த்தர் ஆமென் அல்லேலூயா அந்த குடும்பத்தையும் ஆமென் ஊழியரையும் தீர்க்கதரிசியும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரம் ஒரு வற்றி போனேன், வறண்டு போனேன், காய்ந்து போனேன், ஆமென், ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ வற்றாத நீரூற்றாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்வாரு? நீ வற்றாத நீரூற்றாய் இருப்பார். அதான் பெர்க்மஸ் ஐயா பாட்டு பண்ணாரு. நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், நீ வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். ஆமென். வற்றாத நீரூற்றாய், வளமிக்க தோட்டமாய். ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து ஆமென் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை கண்ணீர், எத்தனை அழுகை, எத்தனை புலம்பல், நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனை. ஆமென். அல்லேலூயா. சிலர் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து, இன்னைக்கு அநேக நேரம் அழ முடியாம சில பேர் அழுதுட்டா இருதயத்துக்கிற அந்த கஷ்டமெல்லாம் போயிடும், தெரியாது. நான் அழாம உள்ளத்துக்குள்ளே வச்சிருந்தோமா ஆமென், இதயமே வெடித்து போகிற
நிலைமையில காணப்படும். அல்லேலூயா. அதான் அழுகையின் பள்ளத்தாக்கு. அது அழுகையின் பள்ளத்தாக்கு. அதில் ஒருவன் நடந்து, ஆமென், அல்லேலூயா, அது என்ன செய்கிறோம்? அதை நீரூற்றாய் மாற்றுகிறோம். ஏன் ஏன் அல்லேலூயா, ஏன் அதை நீரூற்றா மாற்றுகிறோம்? அல்லேலூயா, ஏன் நீரூற்றா மாற்றுகிறோம்? ஆமென் ஜீசஸ். ஏன் நீரூற்றா மாற்றுகிறோம்? ஆண்டவரை நம்புறதுனால நீரூற்றா மாற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பிரியமாய் இருப்பதினாலே நம்முடைய கண்ணீரின் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றுகிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதை நோக்கி என் கண்களை எடுக்கிறேன். ஆமென். அவரை நோக்கி பார்ப்பதினால் அதை நீரூற்றாய் மாற்றுகிறோம். கர்த்தருக்காக கொடுப்பதினால், வானத்தின் பலகணிகளை திறப்பதினால் நம்முடைய அழுகையை நீரூற்றாய் மாற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, ஆமென், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, சீயோனிலே தேவ சந்நிதியிலே, ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அழுகையின் பள்ளத்தாக்கை நீருற்றாய் மாற்றுவார். ஆமென். அதே சங்கீதம் 114ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆமென், அல்லேலூயா, கற்பாறையை, ஆமென், அவர் கண்மலை தண்ணீர் தடாகமாகவும், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, என்ன செய்தாரா? ஃபஸ்ட்டு அழுகையை நீரூற்றாய் மாற்றுகிறார். ஆமென். இரண்டாவது கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. கல்லிலிருந்து தண்ணி வருமா? ஆமென். என்ன வருமா? கல்லிலிருந்து தண்ணீர் வருமா? ஆமென். இன்னைக்கு கல்லிலிருந்து நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேதம் எது? கற்பாறையை. ஆமாம். ஏன்னா உதவி கேட்க போனால் கல் மாறி இருப்பான். மரம் மாறி இருந்தால் கூட வேறு இருக்கும், பச்சை இருக்கும், அதுக்குள்ளே தண்ணி ஈரம் இருக்கும், ஈரம் இருக்கும். ஆனால் கல்லில் என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த கற்பாறையை போன்ற மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரா? ஆமென், நீரூற்றை தருகிறார். அல்லேலூயா. என்ன செய்வார்? பட்சிக்கிறத்திலிருந்து பச்சனமா, பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. பட்சிக்கிறத்திலிருந்து பட்சணும். அல்லேலூயா. கர்த்தர் யார் ஒரு மனுஷன் பட்சிக்கிறானோ, அல்லேலூயா, அவங்ககிட்ட இருந்தாங்க நமக்கு பட்சணமே வரும். அல்லேலூயா. என்ன வரும்? நேசைக்கல் வேமிலி வரும். நம்மளை பட்சிக்கிறான் பார், எல்லாத்தையும் ஏமாற்றி அவனே போட்டுக்கணும்னு நினைக்கிறான் பார், அவன் தாங்க நமக்கு வெள்ளியும் பொண்ணும் கூட்டு தேர்த்துவான். ஆமென். என்ன பண்ணுவான்? வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்து, எப்பா தயவு செய்து என்ன பண்ணு, போயிடுறா ஊரை விட்டு போயிடு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பட்சிக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. பைபிள் எங்கன்னா இருக்குது அப்படி? வெள்ளியும் பொண்ணு கூட்டு ஓடி போன்னு சொல்லியிருக்கானா? சொல்லலையா? எப்பா பைபிள் நல்லா படிப்பா. கண்ணமதி எங்கே சொல்லிக்குதா? எங்கே சொல்லிக்குது? எங்கே? கண்ணமதி சொல்கிறாரு, வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுக்குறான். ஆமென், ஓடி போன்னு சொல்கிறான். நமக்கு கூட தருவாங்க பாஸ்டர், தைரியமாக இருங்க. அல்லேலூயா. எங்கே கொடுப்பாங்களே? கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்க? பைபிளில்
பைபிள் பிரகாரம் கேட்டான். என்ன எஸ்தர், நல்லா பைபிள் படிக்கிறீங்க, நல்லா படிங்க. அல்லேலூயா. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க புறப்பட்டு போகும்போது கடைசி வாத நோய் எல்லாம் தலைச்சிருப்பெல்லாம் செத்து போகும்போது சொல்கிறான், டேய் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து ஓடி நாங்கள் என்ன செய்யலாம், புறப்பட்டு போ. புறப்படும் போது அவங்க வாங்கின்னு தான் போனாங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை வீட்டுக்காரன் கொடுத்தான்னு தெரில. அல்லேலூயா. ஒரு பெரிய பட்டணமே கொடுத்துச்சுப்பா. அல்லேலூயா. அதான் கற்பாறை. கற்பாறையிலிருந்து ஒரு நீருட்டு புறப்படும். விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென். நல்ல கைத்தட்டு. அல்லேலூயா. தொடக்கூடாது நினச்சாலும் தொட வேண்டிய நிலைமையில வந்து. அல்லேலூயா. கற்பாறையெல்லாம் நீருட்டா மாற்றுவார். பச்சைக்கிறவனத்தினெல்லாம் பச்சனத்தை தருவார். அல்லேலூயா. நம்ம நிற்கணும். அப்படியே சீக்கிர சிங்கம் அப்படியே விழுங்கலான்னு என்ன செய்வான், அப்படியே வருவா. ஆமென். வகை தேடி வருவோம். அல்லேலூயா. என்ன பண்ணலாம், அண்ணா அப்படியே நிற்கணும். ஸ்ட்ராங்காக பைபிள் வச்சுக்க. அல்லேலூயா. நம்ம நெத்தியிலிருந்து ஒரு ஒளி அப்படியே வீசும். நாவோ நம்ம நெத்தியிலிருந்து ஒரு ஒளி வீசும் பாருங்க. நம்ம சுற்றிலும் ஒரு அக்கினி மதில். ஆமென். அல்லேலூயா. அது அப்படியே பற்றி எரிந்து வாழ்க்கை வற்றாதே நீருற்றாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. 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 அதுதான் சொன்னார், அழுகையை பள்ளத்தாக்கை நான் நீருற்றாய் மாற்றுவேன். கற்பாரியிலிருந்து கற்பாரியை நான் நீருற்றாய் மாற்றுவேன். ஆமென். வாழ்க்கையிலே எதிர்பார்க்க இடத்தெல்லாம் யாரெல்லாம் நன்மை செய்யலையோ, யாரெல்லாம் உதவி செய்யலையோ, ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் அப்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இறுதியாக ஆமென். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் புஸ்தகம் 49:22 யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. ஆமென். அவன் நீர் ஊற்றண்டில் உள்ள கனி தரும் செடி. ஆமென். அல்லேலூயா. அவன் தப்பாம கனி கொடுக்கிற, எப்போதும் கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இருக்கிறான்? யோசேப்பை போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் அவன் நீர் ஊற்றண்டிலே கனி தருகிற செடியாக இருந்தார். ஆமென். ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. 25 சொல்லுது, அவன் நீர் ஊற்றண்டிலே கனி தரும் செடி. ஆமென். முன்னாடி படித்தோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் மழை தாட்சியான வருஷத்திலும் கனி தருகிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். சங்கீதத்தில் வாசித்தோம், வேதத்தில் பிரியமாக இருக்கிறவர்கள் கனி இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பார்த்தோம். யோசேப்பு சொல்றாரு 25ஆம் வசனத்திலே வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. ஆமென். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கைகளை தட்டுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பு போல கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் நீர் ஊற்றண்டிலே கனி கொடுக்கிற மரம் செடி. ஆமென். அவன் நீர் ஊற்றண்டிலே இருக்கும்போது அல்லேலூயா கர்த்தர் உயரே வானத்திலும் கீழே ஆழத்திலும் ஆழங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். எல்லாவற்றிலும் வானத்திலும் பூமியிலும் ஆழத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆமென் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுமா? அல்லேலூயா.
ஹalleluya 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 ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நீ வற்றாத நீரூற்றாய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். நீ கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. ஆமென் ஹalleluya. கற்பாறைகள் உன் வாழ்க்கையில நீரூற்றாய் மாறும். அழுகையின் பள்ளத்தாக்கு உங்களுக்கு நீரூற்றாய் மாறும். வானத்தின் பலகனைகள் ஆழங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நீரூற்றாய் மாறும். கர்த்தர் உங்களை அப்படியாய் இந்த வார்த்தையின் முடி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வெயில் நாட்களில் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வியாதிகள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? பிபிஎஸ்ஐ கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மையை நம்பி இருக்கிறோம் ஐயா. நம்பி இருக்கிற நாங்கள் வேதத்தில் பிரியமாயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல ஆமென் எங்களை ஆஸ்வதிப்பார். வற்றாத நீரூற்றாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்கப்பா. என் குடும்பத்தை ஆஸ்வதிங்க, என் பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, என்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, கண்ணீரோடு, வேதனையோடு, அழுகையோடு, புலம்பலோடு துக்கித்து வாழுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மன சந்தோஷத்தை கர்த்தர் நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நிராசிரதிப்பார் பரிசுத்த ஆவியானவர் நீ வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.